கடவுள் எப்பவும் நேரடியா வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார். யாராவது ஒரு மனுஷங்க மூலமா தான் காப்பாத்துவார். காப்பாத்துவாரு காப்பாத்துவாரு. அதே மாதிரி தான் என்ன அந்த பொண்ணு மூலமா காப்பாத்தினார். அம்மா என்னம்மா இவன்? ஆமா, என்னை காப்பாத்தின அந்த பொண்ணு எங்க? ஐயோ, என்ன அவளை பத்தி கேக்குறான்? மாட்டணும். சரி சமாளிப்போம். அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க சார். வாட்? எதுக்கு வேலையை விட்டு போனாங்க? ஏன்னா என்ன காரணம் சொல்றது? அவங்களுக்கு நம்ம கம்பெனி பிடிக்கலையா சார், அதான் போயிட்டாங்க சார். ஓ, அப்பாடா எப்படியோ சமாளிச்சாச்சு. அப்படியா? ஏன் பிடிக்கலையா? ஐயோ, ஐயோ. சார் அத அவங்க கிட்ட தான் சார் கேட்கணும். ஆனா அவங்க போயிட்டாங்க சார். இல்ல சார், நடந்தது அது இல்ல. ஐயோ, இவையே வரா? ஐயோ, போட்டு விட்டாளே. நீங்க என்ன சொல்றீங்க? நான் என் கண்ணால பார்த்தேன் சார். இதோ உங்க சக்தி மேடம் தான் அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்க சொன்னாங்க. ஐயோ, போட்டு கொடுத்துட்டாளே. போச்சு போச்சு. சக்தி, ஏன் உங்களை வேலையை விட்டு தூக்குன? அது அது நல்லா மாட்டினா. வகையா மாட்டினாங்க. நாமளும் இதுல சிக்க போறோம். அது வந்து சிவா, அவ ராசி இல்லாதவ சிவா. அவ வந்த நேரம் தான் தீ பிடிச்சுக்குச்சு. அதனாலதான் அவளை வேலையை விட்டு தூக்கிட்டேன். அப்பாடா எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. இல்ல சார், அதுவும் போய். இவங்க அந்த பொண்ணை வேலையை விட்டு தூக்குனதுக்கு அப்புறம் தான் தீ பிடிச்சது. அப்படி பாவி, இந்த உதவி இப்படி போட்டு கொடுக்கறாளே. நாம செத்தோம். அதுவும் இல்லாம தீ பிடிச்சதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, இவங்க தான். அப்படி உதவி உன்னாலதான் தீ பிடிச்சதா? ஏய், என்ன விட்டு ஓவரா பழிய போடுற? மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதை. ஹலோ, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் பார்த்த உண்மையை தான் சொல்றேன். நீங்க தூக்கி போட்ட மீராவோட ஃபைல் பக்கத்துல இருந்த வாட்டர் பாட்டில தள்ளி விட்டு அதுல இருந்து தண்ணி பட்டு தான் ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு. அப்போ எல்லாத்தையும் பாத்துருப்பாளோ? கரெக்டா சொல்றா. ஐயோ, எல்லாத்தையும் சொதப்பிட்டாளே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவதானா? பாவம் சார் அந்த பொண்ணு. நல்ல குவாலிஃபிகேஷன் இருந்தோம், அவங்களால பெரிய வேலைக்கு போக முடியாம சாதாரண வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்க படிச்ச படிப்புக்கு மேனேஜர் வேலைக்கே போலாம். இவ்வளவு ஏன், அவங்களால ஒரு கம்பெனியை ரன் பண்ண முடியும் சார். ஐயோ, இவன்னு கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரியே சப்போர்ட் பண்றாளே. ஆனா பாவம், அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ இங்க வந்து கஷ்டப்படுறாங்க. சாரி சார். நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பத்தி தப்பா சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் ஓப்பனா பேசினேன். தயவு செஞ்சு உங்களை காப்பாத்தின பொண்ணை நீங்க விட்டுறாதீங்க. ஸ்ரீனிவாசன், சார் இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள ஆபீஸ் பழைய நிலைமைக்கு வரணும். எல்லா ஸ்டாஃப்ஸையும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்க. ஓகே சார். என்னை காப்பாத்தின அந்த பொண்ணையும் சேர்த்து தான் நான் இப்ப சொல்றேன்.
அந்த பொண்ணை இப்ப நான் எங்க போய் தேடுவேன்? பட் டியர், சக்தி, இந்த விஷயத்துல நீ யாரும் கம்பல் பண்ணாதீங்க. எல்லாம் முடிஞ்சது. அந்த பொண்ணு என் உயிரை காப்பாத்தினதுக்காக நான் இந்த வேலையை போட்டு தரல. ஒரு திறமையான பொண்ணை விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் திரும்ப வர சொல்றேன். ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த பொண்ணு இங்க வந்தாகணும். இல்லைன்னா இது சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே வேலை போயிடும். மைண்ட் இட். மீரா மேடம், ஒரு நிமிஷம் இருங்க மேடம். என் வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு மேடம். ஏய், என்னாச்சு? என்ன ஆச்சா மேடம்? நீங்க மட்டும் இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள ஆபீஸ்ல இருக்கலனா அடுத்த 10 நிமிஷத்துல நான் தெருவா அலைய வேண்டியதுதான் மேடம். நான் மட்டும் இல்ல, உங்களை வெளிய அனுப்ப காரணமா இருந்த எல்லாருமே போய் தெருவுல தான் மேடம் நிக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. சிவா சார் உங்களை உடனே ஆபீஸ் கூட்டிட்டு வர சொன்னாரு மேடம். உங்களை வேலையை விட்டு தூக்குனது தெரிஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு மேடம். உங்களை உடனே வர சொன்னாரு. தயவு செஞ்சு என் வாழ்க்கையில ஒளியேத்தி வைங்க மேடம். உண்மையாவே சிவா சார் தான் வர சொன்னாரா? மேடம் ஒரு நிமிஷம் மேடம். மேடம், இது என் பொண்டாட்டி மேடம். பார்க்க சுமாரா இருந்தாலும் நான் அவ மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கேன் மேடம். அவ மேல சத்தியமா சொல்றேன் மேடம். சிவா சார் தான் மேடம் உங்களை வர சொன்னாரு. ப்ளீஸ் மேடம், வாங்க மேடம். மேடம், என்ன மேடம் கையில அடிபட்டு ரத்தம் வந்துகிட்டு இருக்கு, நீங்க கண்டுக்காம இருக்கீங்க? வாங்க மேடம், முதல்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஆபீஸ் போலாம். மேடம், நீங்க வரலன்னா சிவா சார் என்ன தொலைச்சு எடுத்துருவாரு மேடம். வாங்க மேடம் போலாம். சார், வாங்க மேடம். எப்படி வந்து சேர்ந்துட்டேல? வாங்க. சார், மீரா மேடம் கூட்டிட்டு வந்தேன் சார். உங்க பேர் என்ன? உங்க பொண்டாட்டி கிட்டயே பேரு கேக்குறீங்களே மாமா. மீரா. ஓ, மீராவா? மீரா பேர் எப்படி மாத்தி சொல்ற பாரு. இனிமே இந்த கம்பெனில நானா உங்களை வேலையை விட்டு போக சொன்னாதான் நீங்க போகணும். ஐ லவ் யூ மாமா. என்ன தவிர இங்க யார் உங்களை வெளியே போக சொன்னாலும் நீங்க போகவே கூடாது. இருடி, உன் சந்தோஷத்துக்கெல்லாம் வைக்கிறேன் வேட்டு. என்ன மீரா, எதுவுமே வாயை திறந்து பேசவே மாட்டேங்கிறீங்க? என் கூட ஒர்க் பண்றதுக்கு, ஐ மீன் என் கம்பெனில ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகே தானே? இது என்ன மாமா கேள்வி? ராமர் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி.
அதனால தான் உங்களை நான் தேடி வரேன். எப்போவும் நான் உங்க கூட தான் மாமா இருப்பேன். ஹலோ மீரா, அ. உங்ககிட்ட தாங்க கேட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகே தானே? ம், எனக்கு சம்மதம் தான் சார். உனக்கு சம்மதம் இல்லாம எப்படி இருக்கும்? உன்னை இருக்க விட்டா தானே? மேனேஜர், Sir. இவங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க? ரிசப்ஷனிஸ்ட் சார். ம். அப்போ அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருங்க. கண்டிப்பா சார். எல்லாம் போச்சு. யாராவது ஏதாவது சொன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க. நீங்களா ஒரு முடிவு எடுக்காதீங்க. ஓகே? ஓகே சார். இன்னொரு தடவை இந்த மாதிரி யாராவது செஞ்சீங்கன்னு தெரிஞ்சது, நீங்க யாரை வெளியே அனுப்புனீங்களோ அவங்க உள்ள இருப்பாங்க, நீங்க வெளியே போவீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சார். வெளியில அனுப்பலன்னா இவங்க வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. வெளியில அனுப்புனா இவரு வேலையை விட்டு அனுப்பிடுவாரு. என்ன பார்த்தா எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெரியலையே. நல்லா வகையா வந்து மாட்டிக்கிட்டேன்டா சாமி. ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? ஆ, என்னோட ஒர்க்கை போய் பார்க்குறேன் சார். ஓகே, கேரி ஆன். ம். ஒரு நிமிஷம் மீரா. என்ன இவன் போறவளை மறுபடியும் கூப்பிடுறான்? ஆ, எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. டவுட்டா? ஆஃபீஸில் எல்லாரும் அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்க ஓடினப்போ நீங்கள் மட்டும் எதுக்கு ஓடி வந்து என்ன காப்பாத்துனீங்க? இப்ப இது ரொம்ப முக்கியம். என்னங்க, இதுக்கும் சைலண்ட் ரியாக்ஷன் தானா? பேசுங்க, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்க. என் உயிரே நீங்க தான் மாமா. அதை நான் பத்திரமா பாத்துக்கணும்ல, அதுக்கு தான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க, எதை கேட்டாலும் அமைதியாவே இருக்கீங்க? இல்ல சார், பொதுவா ஆபத்துல இருக்கிறவங்களை காப்பாத்தணும்னா நான் எப்பவும் முன்னாடி போய் நிப்பேன். அதுல என் உயிரே போனாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். வாவ் வாவ், வெல் டன் வெல் டன். அடப்பாவி, வெல்டனா வெல்டன். பல பேர் சமூக சேவை செய்யறேன்னு குப்பை அள்ளுற மாதிரி, ரோட்ல இருக்கிற வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போட்டோவை போட்டு லைக்ஸ் வாங்குறதுக்காக பண்றவங்கள தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் தான் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அடுத்தவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற பொண்ணை இன்னைக்கு தாங்க நான் பார்க்கறேன். ஐயோ, முடியலடா. ஓகே மீரா, நீங்க போய் வேலையை பாருங்க. ம். மா, ஆ? நீங்க பாட்டி கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சிவா, நீ வேலையை பாரு. அப்புறம் பார்த்து ஜாக்கிரதையா இரு. உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அம்மாக்கு கால் பண்ணு. சரிம்மா, நான் போறேன். இன்னொரு தடவை என் மாமாவையும் என்னையும் பிரிக்கணும்னு நினைச்சீங்க, உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். ஏய், இப்ப நீ யாரா வேணா இருந்துட்டு போ, ஆனா நீ இருக்கிறது ஏன் இடத்துல. கூடிய சீக்கிரம் உன்னை அடிச்சு துரத்திட்டு என் மாமா கூட நான் சேர்ந்து காட்டுறேன்டி. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடி. பாப்பா, நீ ஆட்டத்துக்கு புதுசு. இந்த சக்தியோட ஆட்டத்தை நீ இது வரைக்கும் பார்த்தது இல்லல. ஏதாவது ரெஃபரன்ஸ் வேணும்னா இங்க நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. குறிப்பா பாட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ, அது சொல்லும் கதை கதையா. ஏய், என்னடி என்ன? நான் என்னமோ காலம் முழுக்க உன்கிட்ட அடி மட்டும் வாங்கின மாதிரி சொல்ற? பதிலுக்கு எத்தனை தடவை உன்னை திருப்பி அடிச்சிருப்பேன். கிழிச்சிங்க.
நீங்களும் உங்க பொண்ணும் பல ஆங்கில போராடிட்டு தான் இருக்கீங்க. ஆனா நானும் என் மாமாவும் சேர்ந்துகிட்டே தான் இருக்கும். இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேண்டாம் என் மாமாவுக்கு ஏத்த பொண்ணு நான் மட்டும் தானு. இதுக்கு குறுக்க எவளும் வர முடியாது. புரிஞ்சுதா? என்னம்மா இது? நம்ம கிட்ட எல்லா அதிகாரம் இருந்தும் நம்மளால அவளை எதுவுமே செய்ய முடியலம்மா. அவ ஏதோ பண்றா அம்மா. அதனாலதான் திரும்ப திரும்ப அவளே ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லு. அவ எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன் மேடம். வாமா போலாம். என்ன இவன் அப்படியே சில மாதிரி நின்னுட்டா? அந்த சக்தி ஒரு தடவை முறைச்சதுக்கு உறைஞ்சு போயிட்டானே. நம்மள மாதிரி இவ கூடவே இருந்திருந்தா இவனை புதைச்ச இடத்துல பனைமரமே முளைச்சிருக்குமே. டேய் மேனேஜரே, டேய் அடே அடே, டேய் என்ன இவ என்ன பண்ணாலும் அப்படியே நிக்கிறான். இவனை எப்படியாவது தெளிய வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா இரு. ஆஹா, வந்த பொண்ணு பூ மாதிரி இருப்பான்னு பார்த்தா இப்படி புயலா பொங்கிட்டு போறாளே. இன்னும் என்னென்ன அதிர்ச்சியெல்லாம் பார்க்க போறேன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா வாங்க. சொல்லுங்க சார். உங்களுக்கு இந்த ரூம் ஓகேவா சார்? இப்போதைக்கு ஓகே சார். இந்தாங்க சார், வாங்கிக்கங்க. என்னது? உங்க Dress தீ பிடிச்சதுல அங்கங்க கருகி இருக்கு. இது புது Dress, மாத்திக்கங்க. ஸ்ரீனிவாசன், சொல்லுங்க சார். மீராவும் நெருப்புல மாட்டினாங்கல்ல? ஆமா சார். அவங்க ட்ரெஸ்ஸும் கருகி இருக்கும். அவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்களா? உங்களை தான் கேட்குறேன், வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல சார். ஏன் இப்படி பண்றீங்க? நானாவது ஆம்பளை, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க ஒரு பொண்ணுங்க. அவங்க ட்ரெஸ் கருகி இருந்தா அவங்களால எப்படி இங்க இருக்க முடியும்? போங்க, போய் முதல்ல அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க.